ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ்ஓவர். நாங்கள் யூஸ்வலாக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க சொல்லி கேட்டிங்கன்னா, போன வீடியோ அடுத்த பாட்டாக தான் இருக்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து மொத்தம் 2 சாப்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஆட் பண்ணனா வந்துட்டு வீடியோ ரொம்ப சின்னதாக தெரியுது. அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்டர் ஆட் பண்ணால் வந்துட்டு வீடியோவில் பெருசாக இருக்குமோன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறத பார்த்தா வந்து நான் இப்படி போடுவேன், இல்லைன்னா வந்துட்டு முன்ன மாதிரி ஒவ்வொரு சாப்டரை போடலான்னு இருக்கிறேன். அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் தாங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோ கொடுத்த நான் வாய்ஸ் ஓவர் எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுமா இல்லை இதே போதுமாங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து இந்த வீடியோக்கான வாய்ஸ் ஓவர் வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. சரி, ஓகே, சொல்லி வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் லைட் வந்து பார்க்கலாம். வீடியோட ஆரம்பத்திலே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த அம்பில் வந்து அடி வாங்கியிருப்பேன். அண்ட் அவனும் வந்து ரொம்ப முடியாமல் வந்து உட்காந்துருக்கிறான். நம்ம தேவையே இல்லாமல் இத்தனை நம்மள வந்து அடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் பண்ணி ஒன்று எடுக்கிறான். இதை வந்து ஹீலிங் கிட் மாதிரி இருக்குது. அது அப்படியே வந்து அவன் ஹீட் பண்ணி அவன் புண்ணு மேலே வைக்கும் போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஹீல் ஆகிக்குது. சரி, ஓகே, ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கும் போதே யோசிக்கிறான், இந்த மொத்த ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணுறது கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஷினரி தான் வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனோட சென்சஸ் எல்லாத்தையும் வந்து ஹை பண்ணிக்கிறான். இது வந்து என்னோட ஒரு ஸ்கில்லாகவே இருக்குது. அண்ட் இவன் சென்சஸ் எல்லாத்தையும் ஹை பண்ணி அண்ட் எங்கே அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து அவன் ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணுறான். அண்ட் இந்த இடம் தான் சொல்லி வந்து அவனை ட்ராகர் எடுத்து அவன் அங்கே வீசுகிறான். அண்ட் வீசின உடனே வந்து இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து நின்றுது. அண்ட் நின்ன உடனே எல்லா ட்ராப்புமே வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி அண்ட் இவனை அட்டாக் பண்ண வருது. அண்ட் இதுலேயே அவன் வந்து ஓடி எப்படி வந்து தப்பிச்சிட்றான். அண்ட் இவனே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிக்கிறது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சிஸ்டம் மூலியமாக வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த காப்லினை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குது. அண்ட் இவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறான் அப்படி சொல்லி வந்துட்டு அது ரொம்ப ஒரு இதாக வந்து பார்த்துட்டு இருக்குது. அண்ட் அது வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது. அண்ட் எல்லாத்தையுமே வந்து இது வாட்ச் பண்ணிக்கிட்டு அண்ட் இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வச்சிருக்குது. அண்ட் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எல்லா ட்ராப்லையும் தப்பிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏரோவில் வந்து டார்ச் பண்ணும்போது வந்து அவனோட ஸ்கில்ல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து ஏற ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொரு இடத்துல தேவையில்லாம வந்துட்டு நம்ம டேமேஜ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவனும் ஃபீல் பண்ணுறான். நம்ம ஒழுங்காகவே வந்து டுட்டோரியல் கோஸ்ட் வந்து முடிச்சிருந்தோம்னா வந்து நமக்கு நிறைய பாயிண்ட் கிடச்சிருக்கோம் அப்படி சொல்லி இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி இந்த டோருக்கு அப்புறம் தான் அடுத்த எல்லாமே இருக்குது அப்படி சொல்லி அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு கோல்டன் கலர் லைட் வந்து அங்கிருந்து வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து பூருது. அதாவது அது என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட ஹெச்பி அண்ட் மானா எல்லாத்தையும் வந்து ஹீல் பண்ணி விடுது. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு ஹீல் பண்ண உடனே வந்து பரவாயில்லையே இது வந்துட்டு ஒரு சேவிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலயே வந்து அவர் தூங்க ஆரம்பிக்கிறான். அண்ட் தூங்கி முடிச்சு கண்ணை முழிக்கும் போதே வந்துட்டு யாரோ ஒரு ஊடி போட்டவங்க வந்து ஒருத்தங்க வந்து இருக்காங்க. அண்ட் இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஜெர்க் ஆயிடுறான். அண்ட் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும் போது வந்துட்டு அண்ட் நான் தான் வந்து ஒரு மிஷினரி அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது அவங்க தம்பி சொன்னது. அந்த ஒரு டவரில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மிஷினரி இருப்பான், அவங்ககிட்ட வந்து விற்கூடிய ஐட்டம்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அண்ட் அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வரும்போது வந்து ஓ இவன் தான் அதா அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அந்த மிஷினரியும் வந்து கேட்குதே, ஓ என்ன வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். சரி, ஓகே, அப்புறம் நான் என்ன ஐட்டம் வச்சிருக்கேன் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, சரி இந்த பாரு அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட காமிக்கும் போது அங்கே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதா வந்துட்டு ஒரு ஹெச்பி போர்ஷனு, ஹீலிங் போர்ஷனு, மானா போர்ஷன் அதுதான் வந்துட்டு இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். அண்ட் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வெனம்கான போர்ஷன், அதாவது வெனம் ஹீலிங்கான போர்ஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு கோல்டன் ஹார்ன் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹார்ன் இருக்குது. அது ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டியர் லெஃப்ட் ஐ அப்படி சொல்லிட்டு ஒரு ஐ இருக்குது. இதெல்லாம் என்ன நம்ம ஹீரோக்கும் தெரியல. அண்ட் இது வந்து அவன் பார்த்து வச்சிருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு வினோதமான ஐட்டம் வந்து கண்ணில் மாட்டுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு ரீசெட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து புரியல ரீசெட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கேட்குறா இது என்ன டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்துட்டு நீ வந்து இது கிளிக்கும் போது வந்துட்டு நீ எங்கே அதாவது நீ எங்கே முடிச்சியோ அங்கேயே திரும்பி போயிடுவேன் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு புரியல. அப்புறம் அவனே கேட்குறான் இந்த மாதிரி இந்த டிக்கெட்டை கிழிச்சோம்னா வந்து இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்டிங் பிளேஸுக்கு போயிடுவேனா, ஜீரோ அந்த இடத்துக்கு போயிடுவேனா, டுட்டோரியல் கோஸ்ட்டுக்கு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டு ஆமாம் இதை கிழிச்சின்னா வந்து நீ டுட்டோரியல் கோஸ்ட்டுக்கு வந்து நீ திரும்பி போயிடுவேன் அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். ஓகே, இது நல்லா இருக்குதே, சரி இது வாங்கினா என்ன பண்ணோம், என்ன எவ்வளோ செலவாகும்னா வந்துட்டு இப்போதைக்கு உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. அண்ட் அதனால் உன் ஸ்டேட்டஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், இது நீ வாங்கணும் ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்ன உடனே வந்துட்டு அண்ட் அவனும் அந்த டிக்கெட் வாங்கிக்கிறான். அண்ட் அவன் ஸ்டேட்டஸ்லேருந்து கொஞ்சம் வந்து எடுத்துடுறாங்க. அண்ட் எடுத்தோடனே வந்துட்டு அவனுக்கு அந்த டிக்கெட்டும் கிடச்சதுனால வந்து அந்த டிக்கெட்டை வந்து கிளிக்கிறான். கிழிச்ச உடனே திருப்பியும் வந்துட்டு அவன் டுட்டோரியல் கோர்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவன் டெலிபோர்ட் ஆயிடுறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து திரும்பி பஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆரம்பிக்கிறான். அண்ட் ஏரோஸில் வருது, அவனும் தாண்டி போயிட்டு இருக்கிறான். அண்ட் இது இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் டிராகன் ஐஸுங்கிற அந்த ஒரு 2வது பவர் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த பவர் மூலியமாக வந்து எல்லாமே வந்து அவனுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. அண்ட் இது வந்துட்டு அந்த
இடத்துல மட்டும் தெரியாது. அண்ட் ஹியூமனோட பாடிக்குள்ளாரே இருந்து எல்லாமே தெரியும். மானோ ஃப்ளோவில் இருந்து எல்லாமே வந்து நம்ம ஹீரோட கண்ணுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும். அந்த பவர் ஆன் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஆன் பண்ணுறான். அண்ட் எங்கெங்கெல்லாம் ட்ராப்ஸ் இருக்குது தான் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடுது. அண்ட் நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து முடிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் ஃபைனலி முடிச்சிடறான். அண்ட் போன டைம் வந்துட்டு 34 மணி நேரம் ஆச்சு முடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த டைம் வந்து வெறும் 4 மணி நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஈஸியாக முடிச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறான். அண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு போன டைமோட வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. அண்ட் பரவாயில்ல அப்படி சொல்லி பார்க்கும்போதே வந்து மான பவர் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சரி பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு என் தம்பியை கொண்டவங்கள பழி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக இது பத்தவே பத்தாது. அண்ட் நம்ம இதோடு நிறுத்திடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏ ஃப்ளோரையும் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த ஏ ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வந்து அவன் போகிறான். அண்ட் போகும்போதே வந்துட்டு அங்கே வந்து இந்த டைம் ஃபயர் ஆர்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து தடுத்து வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் அவங்கள்ட்ட கோல்டு பிளேட் அப்படிங்கிற அந்த ஸ்கில் இருக்குதுல்ல, அது வந்துட்டு அவன் ஃபியரெல்லாம் வந்து எடுத்துரும். அதே சமயத்தில் வந்துட்டு லோயஸ்ட் டேமேஜ்லாம் அவனுக்கு அந்தளவுக்கு பண்ணாது. ஆனால் அந்த ஃபயர் டேமேஜ்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. அண்ட் அதே சமயத்தில் நிறைய வித்தியாசமான ட்ராப்பெல்லாம் வந்து அவன் அப்படியே வந்து கடந்து வரான். அண்ட் அப்படியே கீழே முள் வருது. அண்ட் எங்கேயோ எப்படியெல்லாம் வந்து ட்ராப் வருது. அண்ட் இதெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறான். அண்ட் வந்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய வால் இருக்குது. அதாவது என்ன வால்னா ஃபயர் வால் இருக்குது. அது எப்போ தாண்டது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அவன் ட்ராக் எடுத்து ஒரே ஒரு வீசு. அதில் ஒரு வலி வருது. அதுக்குள்ளே வந்து அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் ஓடும் போதே வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட கோல்டு பிளேட் அந்த ஸ்கில்லை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி அதிலே வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மற்ற எல்லா ட்ராப்ஸையும் வந்து தாண்டி போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது வந்து அவனுடைய ஸ்டாட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவன் கடைசி இடத்துல வந்து நிற்கிறான். அண்ட் அங்கே பார்த்தா ஒரு கோலம் இருக்குது. அந்த கோலம் வந்து ஒரு காப்பர் கோலம். அந்த கோலம் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம ஸ்கில்லை அப்படியே வந்து காப்பி பண்ணும். நம்ம எந்த மாதிரி ஸ்கில் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு ஏற்றபடி நம்ம ஸ்கில்லே வந்துட்டு அது எதிராக வந்து யூஸ் பண்ணும். அண்ட் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு அவன் தம்பியோடைய ஒரு நினப்பில் வந்து அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஐ மீன் அவன் தம்பியில் முன்னாடி முடிச்சிருப்பான்ல, அவன் ஞாபகம்லாம் இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கும். அது மூலிமா அவன் தெரிஞ்சுக்கிறான். பட் அவன் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிச்சிருப்பான். பட் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் இந்த டிராகனைஸ் வந்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவனுக்கு அந்த மானாக்கூர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நெஞ்சிட்டு தான் இருக்குதா, சரி அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் அவனோட டேகரை யூஸ் பண்ணி வந்துட்டு அவன் அட்டாக் பண்ண போகிறான். மானா டேரெக்டாக குத்த போகும்போதே வந்துட்டு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அங்கே போகாதீங்க, போனீங்கன்னா வந்து உங்களை பயங்கரமாக வந்து அடிச்சு தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து எச்சரிக்கை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோவில் அதை கண்டுக்காம நேராக அவன் டேகரை தூக்கிட்டு போய் வந்து அவன் மானாக்கூர்லேயே வந்து அந்த கோலமோடைய மானாக்கூர்லேயே வந்து குத்திடுறான். குத்தின உடனே அது வந்து வெடிச்சு செதறிடுது. அண்ட் இது வந்து ஒருத்தர் ஆச்சரியமாக பார்க்குறான். அண்ட் இப்போ யாருன்னே வந்து தெரியல. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2 சாப்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து போட்டுட்டேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் நிறையா கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி பல சாப்டர்ஸ் நான் வந்து போட ஆரம்பிப்பேன். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து வெறும் சப்போர்ட் மட்டும்தான். அதனால சப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க. நானும் உங்களுக்கு ஏற்றபடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறோம். அண்ட் நானும் சரி, என் ஃப்ரெண்டும் சரி, அந்த என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மாங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அது நீங்கள் என்ன பார்க்கலாம் போய் மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அது சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி விட்டால் தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். சரி ஓகே, நான் இவ்வளோ பேசுறது கூட வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த அளவுக்கு யார் வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை பார்த்து நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து வேணால் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அண்ட் இது வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், வெரி தேங்க்ஸ். ஓகேவா? அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கண்டினியூ கொடுங்க. ஓகே, பை சொல்லுவீங்க சார். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.